சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகெங்கும் உள்ள அனைத்து மகளிருக்கும் உலகத்தின் முதல் முறையாக உயிரெழுத்துக்களில் பெண்களை பற்றி போற்றப் போகிறேன். ஆ என்ற எழுத்தில் எழுதிய முதல் வார்த்தை அம்மா. ஆனந்தமாக பேசுவாள் அத்தை. இனிமையாக பேசுவார்கள் சித்தி மற்றும் பெரியம்மா. ஈர்க்கக்கூடிய வகையில் மாமா என்று கூப்பிடுவாள் அக்கா மற்றும் அத்தை மகள். உண்மையாக இருப்பவள் தோழி. ஊஞ்சலாட வைத்து கேட்பவள் காதலி. என்னவள் ஆனால் என் மனைவி. ஏக்கத்தை கொடுத்தால் என் பாட்டி. ஐயா அப்பா வந்தாச்சு என்று கட்டி அணைத்துக் கொள்வாள் மகள். ஒவ்வொரு நாளும் அறிவை போதித்தவர் என் ஆசிரியை. ஓவராக பேசினால் ஓங்கி அறைவாள் அக்கா. அவு நல்லா வாங்கினியா என்று அதை பார்த்து சிரிப்பாள் தங்கை. அக் என்று விற்கும் போது தண்ணீர் தருவாள் இதில் ஏதாவது ஒரு மங்கை. இப்படி உயிரெழுத்துக்களோடு மட்டும் இல்லாமல் நம் உயிரிலும் உணர்விலும் ஒரு அங்கமாக மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையின் ஒரு தங்கமாக இருக்கும் அனைத்து மங்கைகளுக்கும் ஒட்டுமொத்த ஆங்கிலின் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகளிர் தின சிறப்பு நாளில் ஒரு சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு பணியிடத்தில் பணியாற்றும் பெண்களின் பங்களிப்பு சாதனையா சோதனையா. வேலை செய்கிற இடத்துல பெண்களுடைய பங்களிப்பு சாதனையா சோதனையா அப்படின்னு பேசுறதுக்காக 2 குழு வந்திருக்காங்க. சாதனையே அப்படின்ட்டு பேசுவதற்காக முதலாவது பேச்சாளர் செல்வி சவுண்ட் சத்யா அவர்கள். ஒரு பலத்தை கைது. நமது மகளிர் அணி தலைவி திருமதி மணிமேகலை அக்கா அவர்கள். மூன்றாவதாக தனது பேச்சை அணுகுண்டு போல் பிடிக்க செய்யும் நமது திருமதி அனுசியா அக்கா அவர்கள். பணியிடத்துல பெண்களின் பங்களிப்பு சாதனையா அப்படின்னு யார் சொன்னா? அணிவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அது சோதனை அப்படின்ட்டு. முதலாவதாக சூப்பராக பேச வந்திருக்கிறார் நமது செல்வன் சூப்பர் சுபா. இரண்டாவதாக பேச வந்திருக்கும் பேச்சாளர் வேக வேகமாக வந்த வேதரத்ன மன்னன் அவர்கள். இவரை பார்த்து நீங்க என்ன பன்னீர் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பேர்லயே பன்னீர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பன்னீர் செல்வமன்னன் அவர்கள். 2 வலுவான அணி, 2 வலுவான பேச்சாளர்கள். முதலாவதாக பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு சாதனையா என்று சாதிக்க வந்திருக்கிறார் செல்வி சத்யா அவர்கள். வாங்க சத்யா. தமிழில் முத்துப்போல் பேசும் நடுவர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். வணக்கம். நன்றி. என் எதிரணிக்கு 2வது வணக்கம். எனக்கு முன்னே அமர்ந்திருக்கும் பணியாளர்களுக்கு 3வது வணக்கம். 4வது வணக்கம். நல்லா இருந்தீங்க, பேசிடுங்க. நடுவர் அவர்களே, பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு சாதனையா சோதனையா? ஆமாமா, நீதான் சொல்லணும். பணிக்கு வரும் ஒரு பெண் காலையில் 6 மணிக்கு ஏந்திரிச்சு வீட்டை கூட்டி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சு பால் வாங்கிட்டு வந்து டீ காப்பி போட்டு கொடுத்து எல்லாரையும் எழுப்பாட்டி குழந்தைகளை குளிப்பாட்டி சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடாம வேகமாக கிளம்பி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சி வேலைக்கு வந்தால் பஞ்சிங் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கும். கொண்டு வந்த 4 இட்லியை 4 நிமிஷத்தில் சாப்பிட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே பஞ்சிங் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை செய்கிற இடத்துலையும் சுத்தம் பண்ணிட்டு வர எல்லா கஸ்டமரையும் சேல்ஸ் பண்ணிட்டு மதியம் 1/2 மணி நேரம் சாப்பாட்டு டைமில் 1/4 மணி நேரம் சாப்பிட்டு திரும்பவும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு நைட்டு 8:30 மணிக்கு பஞ்சிங் வச்சுட்டு 8:35க்கு பஸ்ஸை பிடிக்க அடித்து பிடிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு போனால் அங்கே பஸ் கூட்டமாக வரும். 8 மணி நேரமாக நின்று வேலை பார்த்துட்டு அந்த பஸ் கூட்டத்திலையும் நின்றுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது மளிகை கடையில் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு துணிமணியை துவைச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் 1 நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் செய்கிற இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள் அனைவருமே சாதனையாளர்கள் தான். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.
விஐபி படம் பற்றியம்மா 6 மணி அதே மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா பேசினாங்க. பணியெடுத்து சாதனை அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷத்துல சும்மா சரவெடி மாதிரி பட்டன்னு பேசிட்டு போயிட்டாங்க. பதிலடி கொடுக்கறதுக்காக உண்மையாலுமே ஒரு வேலையில்லா பட்டதை தொட்டு பார்த்தா நாக்கடிக்கும் வேற மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து வேற மாதிரி பேச வந்திருக்காரு நம்மளுடைய சூப்பர் சுபாஷ். வாங்க சுபாஷ். என் அன்பு நடுவர்களுக்கு அன்பான வணக்கம். நடுவரை மட்டும் ஏன்டா உங்க நாக்கில் வர மாட்டேங்குது. என் அன்பு நடுவர் அவர்களுக்கு அன்பான வணக்கம். என் ஆப்போசிட்டில் அமர்ந்திருக்கும் ஆப்போசிட் அவர்களுக்கு ஆப்பு வணக்கம். அனைத்து பணியாளர்களுக்கும் என் அட்டகாசமான வணக்கம். நடுவர்களே, என்ன தலைப்பு? பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு சாதனையா சோதனையா? ஆனா எதிரணியில் வந்த அந்த சக்தியா அதை பத்தி பேசாம அவங்க வீட்டுல செய்யற வேலையெல்லாம் வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம்? அது என்ன நியாயம்? வெங்காயம் பெருங்காயம். இவங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன வேலை பாக்குறாங்க நான் சொல்றேன் கேளுங்க. காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அதை 7 மணிக்கு எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு 7:15 ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு அது 7:30 மணிக்குள்ள 7 பேராவது பாக்குறாங்களான்னு 8 மணி வரையும் பார்த்துட்டு டீயை பல்லு விளக்காம டீயை குடிச்சுட்டு 1 மணி நேரமா தலை சீவிட்டு மேக்கப் போட்டுட்டு சாப்பாட்டுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம 3 தடவை பவுடர் அடிச்சுட்டு பஸ்ஸை பிடிக்க வேகமா ஓடி வந்து இப்போ வேலை செய்யற இடத்துல பஞ்சிங் வைக்கிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த 4 நிமிஷம் மேக்கப்பை போட்டுட்டு அந்த 1 நிமிஷத்துல பஞ்சிங்கை வச்சுட்டு உள்ள வந்து வேலை பார்க்குறேங்கிற பேர்ல வெட்டித்தனமா கதையெல்லாம் பேசிட்டு லஞ்ச் டைம்ல வெரைட்டி ரைஸை வெரைட்டியா சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு முன்னாடியே கிளம்புறதுக்கு 8:15 மேக்கப்லாம் போட்டுட்டு போனை பார்த்துக்கிட்டு மெதுவா நடந்து போயிட்டு பஸ்ஸை கோட்டை விட்டுட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு அது பத்தாம வீட்டுக்கு போய் புல்கட்டு கட்டிட்டு இன்ஸ்டாகிராமு யூடியூப் வாட்ஸ்அப்னு எல்லா இடத்துலையும் நெட்டு தீர காலி பண்ணிட்டு மறுநாள் வைக்க வேண்டிய ஸ்டேட்டஸுக்கு இன்னைக்கே டவுன்லோட் பண்ணி அதை மறுநாள் காலைல வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு தூங்கி காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிக்கிற பெண்கள் சோதனை 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 தான் சொல்லி சத்யா வந்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு கோட்டை கட்டினாங்க. சிம்பிளா இந்த வாட்ஸ்அப் சிம்பிளா முடிச்சுட்டாங்க. இந்த பேச்ச ஒரு ஓரம் கட்டுறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? வராங்க நமது மாண்புமிகு மகளிர் அணி தலைவி மணிமேகலை. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைக்கு என்ன தலைப்பு? பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு சாதனையா சோதனையா? பெண்கள் வீட்டிலேயே இருந்தது அந்த காலம், வீட்டிலிருந்து விண்வெளி வரை சென்று வந்தது இந்த காலம். பெண்கள் சாதிக்காத துறைகளே நாட்டில் இன்று இல்லை. நடுவர் அவர்களே, பெண்கள் இல்லைன்னா நம் நாடே இல்லை. நம்மை பார்த்து சோதனை என்று பேச வந்திருக்கு இவர்களோடு ஒரே தொல்லை. பெண்கள் இல்லைன்னா நம் நாடே இல்லை. நம் நாடே இல்லை. நீங்க 3 பேர்த்தோட ஒரே தொல்லை. ஒரே இதெல்லாம் ஒரு பிள்ளை. ஆண்களுக்கு பெண்கள் அடிமைனா அது அந்த காலம். அனைத்து துறைகளிலும் ஆளுமைனா பெண்கள் தான், அது இந்த காலம். வீட்டுப்பணி மட்டுமே செய்து சோதனை மேல் சோதனையில் இருந்தது அந்த காலம். இன்று வீட்டு பணியில் இருந்து விமான பணி வரை சாதனை மேல் சாதனை படைப்பது இந்த காலம். அந்த காலத்தில் ஆண்களுக்கு அடிமையாகி பொறுமையாக இருந்ததும் பெண்கள் தான். இந்த காலத்தில் ஆண்களுக்கு நிகராக வேலை பார்த்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமையாக இருப்பது பெண்கள் தான். இந்த பட்டிமன்றத்தில் ஜெயிக்க போவதும் நாங்கள் தான். பெண்கள் நம் நாட்டின் கண்கள், எங்களின் 2 கண்கள். சார், விஜயகுமார் அண்ணன் இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்துக்கே டஃப் கொடுக்காம என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு சொற்பொரு. சூப்பர். சோதனை தான் சொல்லிட்டு வேகமாக வந்த வேகரத்னம் இப்போது வேகத்தடியில் சிக்கி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இப்போது சோதனையா என்று பேச வருகிறார் வேகமாக வரும் வேதரத்னம். வாங்க. வணக்கம். வந்தனம். ஆமா, நானது. நமஸ்காரம். சரி, எல்லாம் ஒரு கார் தானே, விடுங்க சார். நமஸ்காரம். நமஸ்காரம். பலகாரம். மணிமேல அக்கா அந்த காலத்துல அப்படி இருந்தோம், இந்த காலத்துல இப்படி இருந்தோம்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன், அந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த காலத்துல எப்படி இருக்கிறீங்கன்னு. அப்பா, ஏய்
கூப்பிட்டாலே ஓடி வந்து சொல்லுங்கப்பா என்று சொன்னது அந்த காலம். இப்போ ஏஐடியை வச்சு போட்டோ போட்டு ஏமாத்துறது தான் இந்த காலத்து பெண்கள். ஏஐ அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லுங்கப்பான்னு ஓடி வந்த பெண்கள் அந்த காலம். இப்ப ஏஐ வச்சு போட்டோ போட்டு ஏமாத்துறது இந்த காலம். அதுதான் நான் சூப்பரா சொல்லிருக்கேன். இந்த காலத்துக்கு ஒரே லைன்ல முடிச்சிட்டேன். சமையல் கட்டு பக்கம் போய் சாதனை படைத்தது எல்லாம் அந்த காலத்து பெண்கள். இப்போ சமையல் கட்டு பக்கம் போகாமலே சாப்பிட்டு சாதனை படைக்கதான் இந்த காலத்து பெண்கள். கொஞ்சம் தள்ளி கேமரா நீங்களே மறைச்சிட்டீங்க. பெண்கள் வாயால் வாய்மே வெல்லுன்னு சொல்லி வெல்றதுக்கு காரணமா இருந்ததும் பெண்கள் தான். இப்ப வாயில மைய அப்பிக்கிட்டு பேசி பேசி கொள்றதுதான் இந்த காலத்து பெண்கள். பெண்கள் எல்லாம் வேலைக்கு போய் சாதனை படுத்தது அந்த காலம். ஆனால் இப்ப சாதனை என்ன பண்றீங்க, வேலைக்கு போய் சம்பாதித்து காசெல்லாம் மேக்கப்புக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்றதுதான் இந்த காலத்து பெண்கள். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஐலைன், மஸ்காரா, லிப்டிக்கு, ரோஸ் பவுடர், 10 பேருக்கும் 10 கலர் நெய் பாலிஷு, மீஷோவில் விதவிதமாக ட்ரெஸ்ஸு, தோடு, வளையல், செயின், இப்படி எல்லாத்துக்கும் மேட்சிங்காக செலவு பண்ணுறதா இந்த காலத்து பெண்ணு. 500 பேருக்கு சமைக்கணும்னா எத்தனை கிலோ பருப்புன்னு எண்ணி போட்டுறது சொல்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ மாதத்துக்கு 4 செருப்பு வாங்கி தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது தான் இந்த காலத்து பெண்கள். ஆகவே நடுவர் அவர்கள் பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு சோதனையே சோதனையே சோதனை என்று தீர்ப்பு வழங்கி நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாய்ப்பளித்த நடுவர்களுக்கு நன்றி. சோதனை ஒரு பக்கம் ஒரு படி மேல இருக்கிறான், சரிங்களா? அந்த சோதனையை உடைச்சு சாதனை தான் அப்படின்ட்டு சாதனை பண்ண வந்திருக்கிறாங்க நம்மளுடைய அணுகுண்டு பேச்சாளர் அனுஷியா அக்கா. வாங்க அனுஷியா அக்கா. நடுவர் அவர்களுக்கு வணக்கம். ஒரு காலத்துல நாங்க வீட்டின் கிச்சனே கதி என்று இருந்தோம். இங்கு நம் நாட்டின் ஜனாதிபதி ஒரு அற்புத பெண்மணி தான் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் இருந்து வராங்க. திரௌபதி முர்மு இல்ல, அம்முன்னா உள்ள வச்சு திரௌபதி முர்மு. ஒரு காலத்துல சீதைக்கு ராமன் தான் கதி என்று இருந்தாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் கொடுத்தாதான் நிதி என்கிறாங்க. நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில பணியாற்றி வராங்க மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதுல இருந்து நடுவர் அவர்களே, நாங்க வீட்டை மட்டும் இல்ல நாட்டையும் ஆளும் தகுதியும் தைரியமும் பெண்களுக்கு உண்டு. பெண்கள் ஒரு துறையில மட்டுமல்ல, அந்த காலத்துல துணி துவைக்கும் அண்ணாதுறையில் இருந்து வானத்துல வந்து போகும் விண்வெளி துறை வரை பெண்கள் நாங்க படைக்காத சாதனைகளே இல்லை. பள்ளியில சத்துணவு அம்மா வேலை, அம்மாவிற்கே அம்மா போல் இருக்கும் ஆசிரியர் வேலை, ஆட்டோ ஓட்டும் வேலை, ஆட்டோமேட்டிக் பொருள் செய்யும் நிறுவனத்தில் வேலை, ஜவுளித்துறையில் வேலை, ஜனாதிபதி வேலை, நீதிபதி வேலை, கார் ஓட்டுநர் வேலை, கலெக்டர் வேலை, மருத்துவர் வேலை, மண்பானை செய்யும் வேலை, கட்டுமான வேலை, கவுன்சிலர் வேலை, போலீஸ் வேலை, அழகுபடுத்தும் வேலை, அரசியலில் ஆளுமையான வேலை, விமானி வேலை, இராணுவ வேலை என்னும் பல வேலைகள். ஏன் அடுப்பு முதல் ஆகாய வரை நாங்கள் படைக்காத வேலைகளும் இல்லை, படைக்காத சாதனைகளும் இல்லை. நடுவர்களே, பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு சாதனையே சாதனையே என்று தீர்ப்பு கூறி தனது துறையில் சாதனை படைக்க இருக்கும் நடுவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்களும் சாதனை படைச்சிட்டாங்க, என்னையும் சாதனை படைக்க சொல்றாங்க. ரொம்ப சிறப்பா அற்புதமா பேசிக்கிறாங்க நம்ம அனுஷியா அக்கா. சரி, சோதனையே என்று பேச வந்திருக்கக்கூடிய கடைசி பேச்சாளர் பன்னீர்செல்வனை வருக வரவேற்கிறேன். நடுவருக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கம். சிறப்பான வணக்கம். தீர்ப்பு எங்க பக்கம் நீங்க சொல்லணும், அதுக்காக உங்களுக்கு தனியான ஒரு சிறப்பான வணக்கம். முதல்ல இந்த மகளிர் தினம் உருவானது எப்போ, எதுக்காக என்றது முதல்ல தெரிஞ்சு. இந்த மகளிர் தினம் 1908 அமெரிக்காவில் சிக்காகோவில் உருவானுச்சு. எதுக்குன்னா இதே ஈக்குவல் ரைட்ஸ் கேட்டு ஈக்குவல் சேலரி கேட்டு பெண்கள் போராடினாங்க. பசி, பஞ்சம், பிள்ளைக்கு சாப்பாடு, பாதுகாப்பு, அதுதான் அவங்க கேட்டு ஆரம்பிச்சு. 1975 ஐநா இந்த மார்ச் 8 மகளிர் தினமாக அங்கீகரிச்சிச்சு. இதுதான் மகளிர் தினம். எதை பற்றி யாரும் எந்த மகளிரும் பேசலை, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உரிமை மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ இந்த உரிமையெல்லாம் யார்கிட்ட இருக்கு அவங்க கேட்குறாங்கல்ல, நம்ம தான் கொடுக்கணும். விட்டு கொடுக்குறவர் கெட்டு போவதில்லை. நம்ம பாரதியார் எப்படி சொல்கிறாரு, இங்கே தான் சொல்லணும். பாரதியார், பெரியார், இவங்கெல்லாம் ஆண்கள் தான் பெண்களுக்காக போராடி இருக்காங்க. அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் கொடுத்ததுக்கு மோடி இடம் கொடுத்தார், ஆண்கள் கொடுத்த இடம் தான். ஆக இந்த மாதிரி இந்த இடம்லாம்
நம்ம தான் உருவாக்கி கொடுக்குறோம். நாங்க விட்டு கொடுத்துற கெட்டு போகல, கெட்டு அவங்க சாதமா சொன்னாங்க. நாங்க விட்டு கொடுத்ததா தான் நினைப்போம். சென்று விட்டார். உட்கார்ந்து விட்டார். ஊக்கத்துல இருந்த சசிகுமாரனை எழுப்பி விட்டார். மகளிர் தினம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து ஒரு பஞ்சு ஆலை காட்டன் மில், அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு சம்பளம், ஆண்களுக்கு ஒரு சம்பளம் இருந்தது. இல்லை 2 பேர்த்துக்கும், ஏன்னா வேலை நேரமும் வேலையும் ஒரே மாதிரியா இருந்தது. எங்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான சம்பளம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க. அப்படி போராடினப்ப ஒரு இது வந்து 75 பெண்கள் வந்து இறந்துட்டாங்க. சரி, இந்த நாள் தான் வந்து மார்ச் 8. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற பெண்களை சுதந்திரமா இப்போ வேலைக்கு வரீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்ச் 8ஆம் தேதி 1882 வருஷம் 75 பெண்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த நாளை தான் மார்ச் 8 மகளிர் தினமாக நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். அப்போ சிறப்பாக 2 அணிகளுமே அவங்களோட வாதத்தை வெளியிட்டாங்க. சாதனை ஒரு பக்கம், சோதனை ஒரு பக்கம், நடுவில் வேதனை ஒரு பக்கம். ஒரு ஆண்மகன் காலையில் எந்திரிக்கும் போது பல் விளக்க பல்பொடி எடுக்கிறான். அம்மாவோ பாத்திரத்தை கழுவ பாத்திரத்தை எடுக்கிறாள். வேலைக்கு செல்வதற்கு விதவிதமாக துணிகளை எடுக்கிறான். வேலைக்கு செல்லும் பையனுக்கு விதவிதமாக என்ன சமைக்கலாம் என்று உணவுப் பொருளை எடுக்கிறாள். வேலைக்கு வந்து அந்த ஆண்மகன் பணியை செய்கிறான். வீட்டில் இருக்கும் அந்த அம்மாவோ துணிமணிகளை துவைக்கிறார், ஒற்றை அடிக்கிறார், வீட்டில் இருக்கும் அனைத்து வேலையும் பார்க்கிறார். வீட்டிற்கு வந்தவுடன் அவனுக்கு சுட சுட தோசையை சுட்டு தருகிறார். அவன் என்ன கேட்கிறானோ, சட்னியோ சாம்பாரோ இட்லி பொடியோ அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். அதற்கப்புறம் அவனோ இன்ஸ்டாகிராமை பார்த்து கொண்டு ஆனந்தமாக தூங்குகிறாள். அம்மாவோ தலைவலிக்கும் இடுப்பு வலிக்கும் ஆயில்மெண்டை தடவி கொண்டு அவதிப்பட்டு தூங்குகிறாள். யாரேனும் நம்மிடம் வந்து உன் வீட்டில் உன் அம்மா உன் மனைவி என்ன செய்கிறாள் என்று கேட்டால் வாய் கூசாமல் சொல்கிறோம், வீட்டில் சும்மா இருக்கிறாள் என்று. ஆகவே பணியிடத்தில் மட்டுமல்ல, பெண்கள் வீட்டிலும் சரி சாதனை 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 என்று சொல்லுவதை விட பெண்களாய் பிறந்து வாழ்வதே சாதனை என்று கூறி பெண்களே சாதனையாளர்கள் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.